ஸ்ட்ரீட்டில் வாங்குற ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை வீட்டில் செய்யலாம் சொன்னேன், நம்புவீங்களா? இது நிஷாயர் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால பொத்தேரி சைடு போயிட்டுருக்கும்போது எஸ்ஆர்எம் பக்கத்தில் கீழே விழுந்துட்டேன் வண்டியிலேருந்து. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, என்னோடய மவுத்து ஃபேஸ்லாம் ரொம்ப அடிப்பட்டு ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாங்க. மவுத் உள்ள கூட ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் என்னோடய ஹேண்ட்லேயுமே லிட்டில் ஃபிங்கரில் ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ கை ஃபுல்லாக வந்து கட்டு போட்டு வச்சுருந்தாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஃபோன் நோண்ட முடியல, எதுவுமே பண்ண முடியல. நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். ஸோ திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். திரும்பி வந்துட்டேன் சொல்கிற மாதிரி நான் திரும்ப இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பண்ணலாம். இந்த மிஷின் வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 182 வாங்கியிருந்தேன். பட் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணாமல் 135க்கு மீஷோவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சின்ன சின்ன பொட்டேட்டோஸ் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் அந்த ஸ்டிக் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அந்த டைம்னால் நம்ம சின்ன சின்ன பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை பெரிய பொட்டேட்டோவில் ஆஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து சின்ன சைஸ் பொட்டேட்டோவே பெட்டராக இருக்கும். அதான் வந்து அந்த ஷேப்புமே கரெக்டாக கொடுக்குது. அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டிக்கு, ஒரு ஹோல்டர், ஒரு நைஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிக் எடுத்து நைஃபை வந்து கீழ்வாக்கில் பாட்டா மாதிரி போடுங்க, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோவை கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணி உள்ளே போட்டுட்டிங்கன்னா, அந்த ஹோல்டரில் வச்சு பொட்டேட்டோவை நல்லா மேலே வச்சு தள்ளி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு சூப்பராக வரும். நாக்கில் அப்போவே வச்சு ஊறும். உடனே அந்த எண்ணெயில் போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் பொரித்து எடுத்திங்கன்னா தலைவன் ரெடி. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வரட்டா?